கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். விஸ்வாசம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மக்கள் மட்டும் இல்லாம பிரபலங்கள் நிறைய பேர் தல அஜித்துக்கும் சிவாவுக்கும் நிறைய வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அவ்வளவு தூரம் படம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில இயக்குனர் சீமான் விஸ்வாசம் படத்தை பார்த்துட்டு இப்போ ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நடிகர் அஜித்குமார் சூப்பரா நடிச்சிருக்கிறாரு இந்த படத்துல. அவரை தலன்னு சொல்லிட்டு எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கான காரணமே இதுதான். படத்துல எந்த விதமான இரட்டை அர்த்தம், முகசொலிப்புக்கான காட்சிகள் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம கிளீனா சூப்பரா இருக்கு படம். குடும்பங்களா போய் பாக்குறதுக்கு ஏத்த படமா இருக்கு. அதுலயும் கிளைமேக்ஸ்ல அழுகாதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு நம்ம சீமான். இந்த மாதிரி ஒரு படம் எடுத்ததுக்காகவும் அந்த படத்துல எவ்வளவு பெரிய நடிகரா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நடிச்சதுக்காகவும் சிவாவுக்கும் தல அஜித்துக்கும் நான் நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சத்யஜோதி பிலிம்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி சீமான் தளபதி விஜய் பத்தி நிறைய கருத்துக்கள் அவருக்கு எதிராக சொல்லி வந்துட்டு இருந்தாரு. அதுக்கு என்ன காரணம், ஏன் இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, நடிகர் சிம்புவை அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்களாம். யார் எப்ப எல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றதான் இப்ப விஷயமே. சீமான் அடுத்த 3 படத்துல சிம்புவை ஹீரோவா வச்சு படம் எடுக்க போறாராம். அந்த 3 படத்தையுமே லைக்கா நிறுவனம் தான் தயாரிக்க போறதா சொல்றாங்க. ஏன் இந்த மாதிரி முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னா, லைக்கா நிறுவனம் படங்களை எடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் லைக்கா நிறுவனம் சுபாஸ்கரன் கிட்ட சொல்லியிருக்கிறாராம். அதாவது தம்பி சீமான் இயக்குற படங்கள்ல நடிகர் சிம்பு நடிக்கணும், அவர் அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆகணும், அவர் மூலியமா நிறைய கருத்துக்கள் சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னாராம். இப்போதைக்கு தமிழ் சினிமால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அப்புறம் தளபதி விஜயோட படங்கள் ரிலீஸ் ஆனாதான் அந்த அளவுக்கு பெரிய ஓப்பனிங் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அதை விட அதிகமாவே ஓப்பனிங் இருக்கு. அடுத்த சூப்பர் ஸ்டார் நம்ம தளபதி விஜய் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல இதை உடைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இயக்குனர் சீமான் நடிகர் சிம்பு தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அவரை அடுத்த 3 படங்கள்ல நடிக்க வச்சு அந்த படத்தையும் லைக்கா நிறுவனத்தின் ப்ரொடக்ஷன் மூலமா ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இது நடிகர் சிம்பு இயக்குனர் சீமானோட நாம் தமிழர் கட்சியில கூட ஜாயின் பண்றதுக்கான அடித்தளமா கூட இருக்கலாம். விஸ்வாசம் படத்துல தல அஜித்துக்கு போட்டியா நம்ம நயன்தாரா நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து மறலாதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில இடத்துல எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, தல அஜித்தை விட நயன்தாராவை பத்தி தான் நிறைய அதிகமா பேசுறாங்களாம். அதனால தல அஜித் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாராம். என்னன்னா, எனக்காக தான் இந்த படத்தை பார்க்க வராங்க, வேற யாருக்காகவும் கிடையாது. நீங்க ஏன் நயன்தாராவை ப்ரமோட் பண்றீங்க? எந்த அட்வர்டைஸ்மெண்ட்லயும் எந்த போஸ்டர்ஸ்லயும் நயன்தாராவோட இமேஜஸ் கொடுக்க கூடாது, சோலோவா என்னோட இமேஜஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தல அஜித் சொல்றாராம். இந்த தகவலை கேட்டு நயன்தாராவும் பயங்கரமா கோவத்துல இருக்கிறாங்களாம். அவ்வளவு தூரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க விஸ்வாசம் படத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆமாங்க, குடும்பமா போயிட்டு எல்லா தியேட்டர்லயுமே அழுகாதவங்கன்னு சொல்லிட்டு யாருமே இருக்க முடியாது அப்படின்ற லெவலுக்கு எல்லாருமே கண்ணீர் கடல்ல மிதந்துட்டு இருக்காங்க. கிளைமேக்ஸ் காட்சிகள்ல கடைசி 20 நிமிஷத்துல அப்பா மகளுக்கான ரிலேஷன்ஷிப்ல எமோஷனோட ஆழத்துக்கே கொண்டு போயிட்டாரு இயக்குனர் சிவா. அதுலயும் தல அஜித், நயன்தாரா அப்புறம் அனிகா இவங்களோட காம்பினேஷன்ல வர காட்சிகள்லாம் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பெரியவங்க ஓரளவுக்கு அழுகையை கட்டுப்படுத்திட்டு வெளியில வந்தாலும் சின்ன பசங்க குழந்தைகள்லாம் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியாம தேம்பி அழுகுறாங்க. அதுல 2 சிறுமிகள் அவங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா கதறி அழுகுறாங்க. அந்த வீடியோலாம் இப்ப சோசியல் மீடியால வைரலா பரவிட்டு இருக்கு. சோ நீங்க விஸ்வாசம் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? அதே மாதிரி இயக்குனர் சீமான் சிம்பு அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரியான செய்திகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.